மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குரு தான் அதிபதி. இந்த முறை உங்கள் ராசியிலிருந்து ராகு வெளியேற போகிறாரு, சனி பகவான் உள்ளே வர போகிறாரு. அதனால உங்களுக்கு நிறைய நல்லதும் நடக்கும், நிறைய கெட்டதும் நடக்கும். இப்படிலாம் சும்மா அப்படியே டெய்லியும் இந்த ரீல்ஸு, யூடியூப்பு அது இதுன்னு எதை ஓப்பன் பண்ணாலும் ஒரு 2-3 மாதமாக இப்படி தான். இந்த ராசி நேயர்களே, அந்த ராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து இது ஆக போகுது, அது ஆக போகுது அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோ. என்னடான்னு போய் பார்த்தா சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், இதுக்கு இந்த பரிகாரம், அதுக்கு அந்த பரிகாரம். நீங்கள் வந்து இது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரப்போகுது, நீங்கள் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும், இந்த உடற்பயிற்சி செய்யணும், நீங்கள் வாக்கிங் போகணும், நீங்கள் தினமும் லட்டு சாப்பிட்ணும், நீங்கள் வந்து 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், இப்படின்னு நிறைய பரிகாரங்கள் சொல்கிறது, அப்புறம் விதவிதமான பலன்கள் சொல்கிறது அப்படின்னு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் இந்த இந்த ராசிகளில் இந்த ராசி பலன் ஜோதிடத்திலேயே சூப்பர் ஸ்டார்னால் அவர் சனி பகவான் தான். ஸோ சனி பகவானோட அந்த சனி பெயர்ச்சி இந்த மார்ச் 29 நடக்குது. அப்படிங்கிறதுனால அதை ஒட்டி நிறைய இந்த ஜோதிட விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரியான இந்த பலன்கள் போடுற வீடியோஸ் இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து கட்டாயம் படிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மானாவாரியை திட்டி வச்சுருப்பானுங்க. ஏன்டா போன சனிப்பெயர்ச்சிக்கு நீ இதை தானாடா சொன்னேன் அப்படின்னு. அதாவது எப்படி போட்டிருப்பாங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களே, இனிமேல் உங்களை யாராலையும் தடுக்க முடியாது, உங்களுக்கு கிடைக்க போகிற பணத்தை அதாவது கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுது அப்படின்னு தமிழில் வச்சுருப்பான். அப்புறமா இனிமே நீங்கள் மட்டும் உங்களை வந்து யாராலையும் அசைக்க முடியாது, நீங்கள் தான் இனிமேல் கிங்கு, இந்த மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருப்பானுங்க. 100% பலன் அப்படின்லாம் இருக்கும் இந்த தம்ப்நெயிலில். உள்ளே போய் பார்த்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க. என்னென்னா இதே தான் எல்லா ராசிக்கும் சொல்லியிருப்பாங்க ஒன்று, இன்னொன்று இதே தான் போன சனிப்பெயர்ச்சிக்கும் நிறைய பேர் சொல்லி வச்சுருப்பாங்க. அதாவது ஜோதிட அதில் வந்து எல்லாருமே பெரும்பாலும் இந்த ஒரே ஃபார்மெட் இருக்கும், இந்த ராசிக்கு இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னென்னா இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பலருக்கும் வந்து நிறைய திட்டங்கள் இருந்திருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி தோற்று போய்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது லைஃப்பில். அவரோட ஃபேமிலிலேயும் நிறைய பிரச்சனை, கடன் தொல்லை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸில் இருந்தார். அவர் சமீபமாக கொஞ்ச நாளாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், ரொம்ப நம்பிக்கையோடு பேசிகிட்டு இருந்தார், ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தார். நான் வந்து இந்த மாதிரி பண்ண போகிறேன், எனக்கு வந்து எல்லாமே சரியாயிடும், மார்ச்சுக்கு அப்புறம் என் லைஃப் மாறப்போகுது, நான் வந்து அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன்னு ரொம்ப உற்சாகமாக பேசுவார். முன்னாடிலாம் ரொம்ப எப்போவுமே அவர் ஃபோன் பண்ணாருனாலே ஏதாவது கடன் கேட்குறதுக்குன்னு தான் இருக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ஏதாவது பணம் இருந்தால் போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரியான கடன் கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தவர் திடீர்னு பார்த்தா ரொம்ப உற்சாகமாக ஹாப்பியாக அதை பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு புரியவே இல்லை இது என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், எனக்கு வந்து மார்ச் 29 அப்புறம் சனி பெயர்ச்சி 7.5 வருஷம் ஏதோ முடிய போகுது, இனிமேல் நான் வந்து பயங்கரமாக வாழ போகிறேன், நான் எது தொட்டாலும் அதெல்லாம் விளங்கும், நான் வந்து நல்ல சக்ஸஸ் டேஸ்ட் பண்ண போகிறேன், இனிமேல் என் லைஃப்பில் வந்து ஃபுல் சக்ஸஸ் தான் அப்படிலாம் அவர் சொல்லிட்டு இருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவரோட அந்த ஹோப் இருக்குல்ல, ஓகே சம்திங் அவருக்கு ஏதோ ஒரு ஹோப் கிடைக்கிது, அவர் ரொம்ப நல்லா பாசிட்டிவாக இருக்கார். அதுக்கேற்ற மாதிரி அவரை சுற்றி நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது, நம்ம கண் எதிர்க்கவே பார்க்குறோம். ஏன்னா அவர் எப்போவுமே பாசிட்டிவாக வைப் ஆகிட்டே இருக்கார். அவர் வந்து நிறையா பிளான்ஸ் போடுறாரு, மனுஷங்களோட போய் பேசுகிறாரு, பேங்க்கில் பேசுகிறாரு, லோன்ஸுக்கு பேசுகிறாரு, பையர்ஸ்கிட்ட பேசுகிறாரு, செல்லர்ஸ்கிட்ட பேசுகிறாருன்னு அவர் ஒரு மாதிரி ஒரு பயங்கர உற்சாகமாகவே இருந்தார். திடீர்னு போன வாரம் ரொம்ப டல் ஆகிட்டார் மறுபடியும். அட ஏங்க நீங்கள் வேறு அப்படின்னு. அது வந்து ஏன்னா அவர் வந்து எப்போவுமே ரொம்ப டல் ஆகிட்டார்னா அந்த ஏங்க நீங்கள் வேறு அப்படின்னாருனாலே அது வந்து அவர் டல் ஆகிட்டார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள்னு வச்சுக்கலாம். ஏங்க நீங்கள் வேறு, நானே நொந்து போயிருக்கேன், இப்படியே பேசிகிட்டே இருக்கார். எனக்கு புரியல என்னங்க ஆச்சு, அதான் சனிப்பெயர்ச்சி வரப்போகுது, நீங்கள் வாழ்க்கையில் பெருசாக முன்னேற போகிறீங்க, வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னா அவர் சொல்கிறாரு, இல்லைங்க திருநள்ளாறுலேருந்து சொல்லிட்டாங்க இந்த வாட்டி சனிப்பெயர்ச்சி இல்லையா, அடுத்த வருஷம் தான் சனிப்பெயர்ச்சியான்னு. ஏன்னா வாட் நான்சென்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா
6 மாதமாக உட்காந்து இதை பற்றியே தான் வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் யாருமே இதை வந்து சொல்லலை? திடீர்னு திருநள்ளாறுலேருந்து வந்து ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம் வந்துடுச்சு. ப்ளஸ் இவரோட ஹோப்பை வந்து அவங்க வந்து மொத்தமாக அடித்து நொறுக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் அவர் பழையபடி நெகட்டிவிட்டிக்குள்ளே போயிட்டார். எப்போ பார்த்தாலும் ஒரே புலம்பல், எனக்கு ரொம்ப கஷ்டம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் மறுபடியும் எனக்கு எப்போ தான் விடிவு காலமோ அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஜாதகம், ஜோசியம் இதெல்லாம் வந்து மனுஷங்களோட இந்த மனநிலை இருக்குல்ல, அவங்களுடைய ஹோப்பு, அவங்களுடைய பாசிட்டிவிட்டி, இதில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் பண்ண தான் செய்யுது. அதாவது த பிலீவர்ஸ், நம்புகிறவங்களுக்கு. அப்போது அது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்யுதோ அப்படின்னு கூட எனக்கு சம்டைம்ஸ் தோணும். ஏன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு தோல்வி அடையும் போது அவங்களுக்கு தேவையான ஒரு நம்பிக்கையை வந்து அது கொடுக்குது. ப்ளஸ் அவங்க தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்னு ஏதோ ஒன்று மேலே அந்த காரணத்தை, பாரத்தை இறக்கி வச்சுட்டு அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அப்படின்னு கூட சம்டைம்ஸ் தோணும். ஆனால் இந்த குழப்பம் இருக்குல்ல, சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையான்னு. மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி அப்படின்னு இத்தனை நாளாக பேசிட்டு திடீர்னு திருநள்ளாறுலேருந்து ஏன் வந்து சனிப்பெயர்ச்சி இல்லைன்றானுங்க அப்படின்னு எனக்கு ஒரே குழப்பமாச்சு. சரி, இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ஒரு சின்ன ரிசர்ச்சில் இறங்கினேன், ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நாம் இந்த ஜோசிய குழப்பத்தை பற்றி தான் பேச போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மாங்கா திஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நாம் பேச போடுறது சனிப்பெயர்ச்சி குழப்பங்கள் பற்றி தான். சனிப்பெயர்ச்சி பரிதாபங்கள்னு தான் நான் வச்சுருக்கணும் இதுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. ஆளாளுக்கு பாவம் மக்கள்லாம் குழம்பி போய் எனக்கு சனிப்பெயர்ச்சி இருக்கா இல்லையாடா, என் சனி பகவான் போயிட்டாரா இல்லையாடா, சனி பகவான் என் கூட தான் இருக்காரா இல்லை என் வீட்டுக்கு வந்துட்டாரா இல்லையா அப்படின்னு ஒரே குழப்பத்தில் இருக்காங்க மக்கள்லாம். ஸோ இதை பற்றி என்ன இது அப்படின்னு நான் கொஞ்சம் தேடி படிக்க ஆரம்பித்தேன். சில நண்பர்கள்கிட்ட பேசினேன், ஜோசிய நம்பிக்கை உள்ளக்கூடிய அந்த நண்பர்கள்கிட்ட பேசினப்போ அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா, இந்த சனிப்பெயர்ச்சி இது எல்லாத்தையும் வந்து 2 பஞ்சாங்கம் வச்சு டிசைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க, இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்று வச்சுருக்கான். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது தான் பழைய பஞ்சாங்கம். நம்மலாம் திட்டுவோம்ல, டே பழைய பஞ்சாங்கம் மாதிரி பேசாதரான்னு சொல்லுவோம்ல, அந்த பழைய பஞ்சாங்கம் தான் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் இந்த கோயிலெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இன்னும். இது வந்து ஒரு பழைய முறை. அதாவது இதெல்லாம் ஆல்மனாக்னு சொல்லுவோம்ல, கணக்கெல்லாம் கரெக்டாக போட்டு இந்தந்த கிரகங்கள் இந்தந்த வீட்டில் இருக்குது அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கிற அந்த பழைய முறை. அது லேட்டஸ்ட், அதுலேயே வந்து அப்டேட்டட் வெர்ஷன் இருக்குது. இது வந்து ஆண்ட்ராய்டுனா ஆண்ட்ராய்டு 1.0னா ஆண்ட்ராய்டு 2.0 மாதிரி திருக்கணித பஞ்சாங்கம். இதை வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த பிங்க் கலரில் ஒரு வாசன் திருக்கணித பஞ்சாங்கம்னு போட்டிருக்கோம். அதில் வந்து இந்த பாம்பு படம்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ பார்த்த மாதிரி ஞாபகம். அப்போ அந்த திருக்கணித பஞ்சாங்கம் இருக்குல்ல, அதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். அது வந்து அறிவியல் முறைப்படி திருத்தி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் வந்து இன்றைக்கி பெரும்பாலான எல்லா ஜோதிடர்களும் உலகம் முழுக்க இந்த வகை ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாரும் திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த திருக்கணித பஞ்சாங்கம் இருக்குல்ல, அதுபடி தான் மார்ச் 29 இந்த வருஷம் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் படி அது வந்து அடுத்த வருஷம்தான் அப்படின்னு திருநள்ளாறுலேருந்து சொல்லிட்டாங்க. இதனால் ஒரே குழப்பம். ஆனால் எல்லா ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கம்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல, அது வந்து அவுடேட்டடு, அது வந்து சரியாக வராதது, இதுதான் சரியான முறை, திருக்கணித பஞ்சாங்கம் தான், அதனால் இந்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி, இந்த வருஷம் தான் நீங்கள்லாம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு செல்வி அப்படின்னு ஒரு ஜோதிடர் இருக்கார்ல, அவர் ஒன்று வேறு சொல்லியிருக்காரு, இந்த வாட்டி மிகப்பெரிய போர்கள்லாம் மூலம் மிகப்பெரிய பேரழிவு வரும், 3ஆம் உலகப் போர்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு பிகாஸ் ஆஃப் திஸ் சனிப்பெயர்ச்சி. எனக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு ஒரு கதை இருக்குது. எப்படி இந்த திருக்கணித பஞ்சாங்கம் உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு 1868க்கு போனோம் நம்ம. அதுக்கு அப்போ வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியா இருக்குது. அப்போ வந்து நுங்கம்பாக்கத்தில் ஒரு பெரிய தொலைநோக்கி வச்சு வானியல் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. அங்கே வந்து ரகுநாத ஆச்சாரி அப்படின்னு ஒருத்தர் வந்து வேலை பார்த்துருக்காரு. அவர் தான் அந்த வானியல் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் என்னதான் வானியல் நிபுணராக இருந்தாலும்
அவர் வந்து இந்த பஞ்சாங்கத்தை எல்லாம் நம்பக்கூடியவராக இருக்கார். ஸோ வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் வந்து சூரிய கிரகணம் எப்போ வரும், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் அந்த சூரிய கிரகணம் நிகழும் அப்படின்னு பஞ்சாங்கத்தை வச்சு கணிக்கிறாரு. கணித்து அதை வச்சு ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் கணித்தபடி சூரிய கிரகணம் வரல. அது வேற ஒரு நாளில் வேற ஒரு டைமிங்கில் வந்துடுச்சு. ஸோ இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நம்ம இத்தனை வருஷம் பண்ணதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரே குழப்பம் வருது. உடனே அவர் மற்ற ஜோதிடர்களோட எல்லாம் உட்காந்து பேசுகிறாரு. மற்ற ஆட்களோடு உட்காந்து பேசி நம்ம வந்து இப்போ இதை மாற்றி அமைக்கணும், இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தப்பாக இருக்குது, இதுவும் உண்மையான அறிவியல் படி கோள்களோட, ஏன்னா ஜோதிடங்கிறதே கோள்களோட நடமாட்டத்தை வச்சு தானே வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ சனி வந்து 6வது கிரகம், அது வந்து 6வது கிரகம், அது வந்து 30 வருஷம் பூமியை சுற்றி வர அதுக்கு 30 வருஷம் ஆகும். ஸோ ஒவ்வொரு கிரகத்துலேயும் அது வந்து ஒவ்வொரு ராசிலையும் 2.5 வருஷம் இருக்குமாமா. அப்படி தான் இவங்க வந்து ஜோதிடத்தை வந்து கணக்கிடுறாங்க. இப்போ இந்த 2.5 வருஷம் இருக்கிறது தான் சனி பகவானோட வேலை. இதில் 7.5 சனி அப்படிங்கிறது எப்படின்னா, ஒரு ராசிலேயே இருப்பார், இன்னொரு ராசி முன்னாடி, இப்போ விருச்சிக ராசி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ராசி துலாம் ராசின்னு நினைக்கிறேன். அந்த துலாம் ராசியில் 2 வருஷம் இருப்பார்ல, அதோட இம்பேக்ட் வந்து விருச்சிக ராசிக்கு மேலே விரும்பும். அதுக்கப்புறம் தனுசு ராசியில் இருப்பார், அதோட இம்பேக்டும் விருச்சிக ராசி மேலே விழுகுமாமா. அப்போது இந்த 3 ராசியில் இருக்கிறதோட இந்த இம்பேக்டை வச்சு தான் 7.5 சனி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க. அவர் நம்ம ராசிக்கு மட்டும் வந்த கிடையாது, அவர் மற்ற ராசிக்கு போனாலும் நமக்கு ஆப்பு அப்படிங்கிறது இருக்குல்ல. இதெல்லாம் வந்து படிக்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அப்போது இந்த ரகுநாதாச்சாரி வந்து இந்த மூமெண்ட்டு வந்து தப்பாக இருக்குது வாக்கிய பஞ்சாங்கப்படி, அப்போ இதை வந்து நம்ம மாற்றி அமைக்கணும், நம்ம வேறு மாதிரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருக்கணித பஞ்சாங்கம்னு ஒன்று உருவாக்குறாரு. கணிதம் வருது பாருங்கள், இந்த கணித பஞ்சாங்கத்தை வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு. இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அது இதெல்லாம் தீர்மானிக்கப்படுது. இப்போ என்னன்னா, இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை இவர் உருவாக்கிறாரு. மற்ற ஜோதிடர்கள் பண்டிதர்கள்லாம் சேர்ந்து உட்காந்து திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கிடுறாங்க. உருவாக்கினதுக்கப்புறம் உடனே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கல, பயங்கர விவாதங்கள் நடக்குது. வாக்கிய பஞ்சாங்கமா திருக்கணித பஞ்சாங்கமா எது சிறந்தது அப்படின்னு பயங்கர விவாதங்கள் நடக்குது. ஏன்னா இந்த சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்சாங்கத்திலே இது வந்து சுத்த வாக்கிய பஞ்சாங்கம், அப்படிப்பட்டதை எப்படி வந்து மறுப்பாங்க? கடைசியாக என்ன ஆகுதுன்னா, திருக்கணித பஞ்சாங்கம் தான் சிறந்தது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு மடமாக. அப்போல்லாம் மடங்கள் தான் இதெல்லாம் தீர்மானிக்கணும், அவங்க தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போது முதல்ல அகோபில மடம்னு ஒரு மடம் இருக்குது, அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இது கரெக்டான, இதுதான் கரெக்டானது அப்படின்னு. அதுக்கப்புறம் சங்கர மடம்லேருந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு மடமாக அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி வந்து திருப்பதியில் கூட திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்களாமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலமையில் இப்படி இந்த 2 பஞ்சாங்க பிரச்சனையில் கடைசியாக திருக்கணித பஞ்சாங்கம் தான் வெல்லுது. அதுதான் அறிவியல் முறைப்படி முறையாக கணிக்கப்படுற பஞ்சாங்கம் அப்படின்ட்டு. ஆனாலும் பழைய பஞ்சாங்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. கோயில்களில் அதை ரொம்ப தீவிரமாக இருக்காங்க, அதுதான் சரியானது அப்படின்னு. ஸோ ஆஸ்பர் வாக்கிய பஞ்சாங்கம் அடுத்த வருஷம்தான் சனி வந்து பெயர்ச்சி அடைகிறாரு. ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தைப்படி இந்த வருஷமே அவர் பெயர்ச்சி அடைகிறாரு. ஸோ இதுதான் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம். இந்த 2 பஞ்சாங்கம் வருது இல்லை, இந்த பஞ்சாங்கமா அந்த பஞ்சாங்கமானு, இதனால் வர குழப்பந்தான். அதாவது அப்போ எனக்கு தோணுச்சு, ஏன் ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸில் வரும்னா அப்போ முன்னாடிலாம் இதே மாதிரி தானே ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, முன்னாடிலாம் இப்படி ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸ்லாம் வராது, ஒரு நாள் இல்லை 10 நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அது யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பட் ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸ் வர்றதுனால தான் எல்லாருக்கும் ஒரு பயமாக, ஒரு குழப்பமாக, இது வந்து ஒரு இஷ்யூவாக மாறுது அப்படின்னு ஒரு ஜோசியர் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, இது வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இந்த ஜோதிடத்தை நம்பக்கூடிய மக்களுடைய மனநிலை மேலே பெரிய இம்பேக்டை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து இவங்க இந்த மாதிரி அலட்சியமாக இதை இப்படி டீல் பண்ணுறது இருக்குல்ல, இது என்ன மாதிரியான இம்பேக்டை சொசைட்டி மேலே உருவாக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. இவங்களுடைய இந்த குழப்பமான ஒரு செட்டப்பை வச்சுக்கிட்டு இந்த வருஷமா அடுத்த வருஷமானு இல்லாமல் இப்படி நினச்சோன்னா திடீர்னு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிறது மூலமாக இது
சைக்கலாஜிக்கலாக இந்த மக்கள் மேலே பெரிய இம்பேக்டை வந்து உருவாக்குது. நிறைய பேர் டவுன் ஆகிடுறாங்க இதனால். அப்போ இருக்கா இல்லையா, ஏதாவது ஒன்று சொல்லி தொலைங்கடா அப்படின்னு. நான் வந்து அந்த நண்பரை பற்றி சொன்னேன்ல, அவர்லாம் ரொம்ப ஒடிஞ்சு போயிட்டார். அவருக்கு என்னென்னா, அவர் ரொம்ப தீவிரமாக அந்த ஜோதிடத்தை நம்புகிறாரு. தன்னுடைய தோல்விகளுக்கு, தன்னுடைய துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஜோதிடம் தான் காரணம் அப்படின்னு அவர் நினைக்கக்கூடியவராக இருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான குழப்பங்கள் வர்றதுனால அவருக்கு வந்து ஒரு மாதிரி சலிப்பு ஏற்படுது. அவர் வந்து அவர்கிட்ட இருந்த இந்த ஹோப் வந்து டக்குன்னு பறிக்கப்பட்டதாக அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர்கிட்ட இருந்த அந்த பாசிட்டிவிட்டி டப்புன்னு போன மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. உண்மையில் இவ்வளோ சீரியஸாக இது எல்லாத்தையும் எடுத்துக்கணுமா அப்படிங்கிற கேள்வி கூட எனக்கு சம்டைம்ஸ் வருது. ஏன் வந்து இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும்? ஏன்னா மக்களுக்கு வந்து இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சம்பாதிக்கிற 10 ரூபாவில் 8 ரூபா நீங்கள் வரியாக கட்டிட்டு 2 ரூபாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் அதிகமாகிடுச்சு, மருத்துவம் அதிகமாகிடுச்சு. ஒரு மாதிரி சிக்கலான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்போது நமக்கு எதை தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த கடவுள் நம்பிக்கையோ இல்லை ஜோதிடம் மாதிரியான நம்பிக்கைகளோ அவங்களுக்கு சின்ன ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹோப் கொடுக்குது. அதில் வந்து இந்த மாதிரியான பிளேயெல்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா, they get disturbed, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுறாங்க. அது அவங்கள ரொம்ப பயங்கரமாக பாதிக்க ஆரம்பிச்சிருது. இதில் என்னென்னா, நான் வந்து தாவி வெங்கடேஸ்வரன் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். அவர் வந்து வானியல் ஆராய்ச்சியாளர். அவர் வந்து ஒரு பேட்டியில் இதை பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு, இந்த வாக்கிய பஞ்சாங்கமோ திருக்கணித பஞ்சாங்கமோ சொன்னபடி இல்லை, சனியெல்லாம் எப்போவோ அவங்க சொல்கிற அந்த பொசிஷன்லாம் தாண்டி போயிடுச்சு, இவங்க இன்னும் இப்போ தான் வந்து ஆக போகுது, அடுத்த வருஷம் ஆக போகுதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றாரு. ஸோ சயின்ஸ் அது வந்து வேறு ஒரு பதிலை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ என்னென்னா, இது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஹோப் கொடுக்குதுன்னா ஓகே ஃபைன். ஆனால் அது வந்து நம்மளுடைய ஹோப்பை பிரேக் பண்ணக்கூடியதாக மாறுது. அப்படிங்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் பெருசாக ஈடுபாடு காட்டாமல் இருக்கிறது நல்லது. இதெல்லாம் தாண்டி நம்முடைய உழைப்பு, நம்முடைய சாய்ஸஸ்ஸு, நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டு, இதில் வந்து நம்ம அதிகமான கவனத்தை செலுத்துறதுன்றது நம்முடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஹெல்த் வந்து ரொம்ப அடிவாங்குது. அதில் குறிப்பாக மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப அடிவாங்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களில் பெருசாக ஈடுபாடு காட்டிக்காமல் ஜஸ்ட் இதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துகிட்டு ஓகே நல்லது சொன்னால் ஓகே எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு மூவ் ஆன் ஆகிறது பெட்ரு. இதையே நம்பிட்டு உட்காந்துருக்க வேண்டியதில்லை. வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு அஸ், அதுக்கு வந்து நம்ம தான் காரணம் அப்படிங்கிறத நம்பணும். சனி பகவானோ ராகு கேதுவோ இல்லை வாட் எவர் த பிளானட்ஸோ நம்மளுடைய டிசிஷன்ஸ்க்கு காரணம் இல்லை. நம்ம உழைப்பு, நம்மளுடைய எஃபர்ட்டு, நம்மளுடைய சாய்ஸ் தான் காரணம் அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். இது அறிவியல் ரீதியான ஒரு அப்ரோச் டு த லைஃப். நம்ம சயின்டிஃபிக்காக லைஃப் அப்ரோச் பண்ணலாம். நம்ம வந்து வீழ்ச்சியில் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அப்போ ஓகே ஃபைன். ஆனால் இதையே முழுமையாக நம்பிட்டு இருக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா இதில் அவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த டேட்டில் குழப்பம் இருக்குது. உண்மையில் நம்ம ஜாதகத்தை கணிக்கும்போது அதில் அவ்வளோ குழப்பங்கள் வருது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஜோசியர் வர்றாரு, அவர் வந்து ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க. ஒரு மாதம் கழித்து வேற ஒரு ஜோதிடர்கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை காட்டினா அப்போ அவரும் வந்து ஓகே நீங்கள் ஏற்கனவே பரிகாரம் பண்ணிட்டீங்களான்னு அவர் கேட்பாரா? யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. அப்போது இதில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதை மட்டுமே நம்பிட்டு நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எஃபர்ட்டில், நம்மளுடைய டிசிஷன்ஸில் நம்ம இன்னும் அதிகமாக கவனத்தை செலுத்துறது நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இதுதான். ஸோ என்னென்னா, இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுடைய லைஃப் டிசிஷன்ஸோ இல்லை உங்களுடைய லைஃப் அப்ரோச்சையோ மாற்றிக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய அந்த முழு உழைப்பையும் நம்பி அதில் ஈடுபட்டுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக லைஃப் வில் சேஞ்ச். உங்களோட லைஃப் தானாகவே மாறும், நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி குழப்பங்கள் பற்றி தான் நான் இன்றைக்கி பேசணும்னு நினச்சது. நாளைக்கு மறுபடியும் வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. சனி பயிற்சியாவது குரு பயிற்சியாவது நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க.
ஸோ ஹாப்பியாக இருங்க. நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாவ் காதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.